வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இனிமேல் குலோப் ஜாமுன் வெளியில் கடையில் வாங்கவே வேண்டாங்க. ஈஸியாக வீட்டிலையே சுலபமாக நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக செய்யலாம். ப்ரெட் இருக்கா, நினச்ச உடனே குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ப்ளெயின் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 10 ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி மொத்தமாக மீடியம் சைஸில் ஒரு 30 குலோப் ஜாமுன் இருந்துச்சு. நம்ம 5 ஸ்லைஸ் எடுத்தோன்னா அதில் பாதி சைஸில் வரும். இன்னொன்று நம்ம உருட்டுற சைஸை பொறுத்தும் இருக்குது. இப்போ நாம் இந்த ப்ரெட்டு ஸ்லைஸை எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த 10 ஸ்லைஸ்லையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். கையால் பிச்சும் போட்டுக்கலாம், இல்லை நல்ல பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும்போது ஈஸியாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிடலாம். இப்போ அரைச்ச பவுடரை ஒரு பவுலில் நாம் கொட்டிக்குவோம். அதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர், நெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் அதை சேர்த்து நாம் ஒரு மீடியம் சாஃப்ட்டு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் திக்கு பாலாக இருந்தால் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு மீடியம் சாஃப்ட்டு, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சாஃப்ட்டு மாவாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசைய வேண்டாம், மீடியமாக பிசைஞ்சு வச்சுக்குவோம். இப்போ இதை நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட சைஸ்லையும் ஷேப்லையும் இதை உருட்டிக்கலாம். ஆனால் உருட்டும்போது வெடிப்பு இருக்கக்கூடாது. அந்த வெளியில் ஸ்மூத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப அழுத்தி அழுத்தி உருட்ட வேண்டாம், மீடியமாக அதை உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இப்போ நாம் இதுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த எடுத்த 10 ஸ்லைசஸ்க்கு நாம் 400 கிராம் சுகரும் 400 ml வாட்டரும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அந்த சுகரெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் ஒரு வாசனைக்கு சேர்க்காட்டியும் பரவாயில்ல. அந்த சிரப் நல்லா கொதித்து ஒரு பிசுக்குத்தன்மை வரும்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் ஒரு கடாய் போட்டு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து அது காஞ்ச உடனே, மீடியம் ஹீட் வந்த உடனே நாம் இந்த உருட்டி வச்ச உருண்டைகளை போட்டு நல்லா அதை பெரட்டி பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நாம் வெளியில் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் வறுத்துருக்கிறேன். நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட வச்சுக்கலாம். இப்போ நாம் இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நாம் இந்த உருண்டைகளை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி மற்ற பேட்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துடலாங்க. ஹீட்டு அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டாக வச்சு நாம் வறுத்து எடுத்துடலாம். இப்போ நாம் எல்லா உருண்டைகளையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பவுலில் இப்போ நாம் இந்த உருண்டைகள் மேலே இந்த சுகர் சிரப்பை ஊற்றிட வேண்டியது தாங்க. இந்த பவுல் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய பவுலுக்கு இதை மாற்றிட்டேன். இந்த உருண்டைகளை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு அந்த சுகர் சிரப்பு பூரா இது மேலே ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக இந்த குலோப் ஜாமுன் ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண பாதாம், பிஸ்தா, முந்திரி இதை மேலே நல்லா தூவி விட்டுட்டோன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த குலோப் ஜாமுன் நல்லா ஊறிடும். 2 மணி நேரம் கழித்து நாம் சர்வ் பண்ணலாம். ஒரு பவுலில் இந்த குலோப் ஜாமுன், அந்த சிரப்பு, அந்த நட்ஸோடு சேர்த்து நாம் பரிமாறும்போது சாப்பிடும்போது அந்த சாஃப்டான குலோப் ஜாமுன் அந்த இனிப்பு சுவையோட இடையில அந்த நட்ஸும் கடிப்படும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குலோப் ஜாமுன் பாலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்பாஞ்சியாக, சாஃப்டாக, ஜூஸியாக அருமையாக இருக்கும். ப்ரெட்டு மட்டும் 4 ஸ்லைஸ் இருந்தால் போதும். நம்ம உடனே சட்டுன்னு இந்த குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.